வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள் இன் த கிவன் ஃபிகர். அதாவது இந்த டயக்ராமில் எவ்வளவு ரெக்டாங்கிள் செவ்வகம் இருக்குது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம், எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போது இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. இப்போ நார்மலாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா, இப்போது இது ஒரு ரெக்டாங்கிள் 1 அப்படிங்கிறது ஒரு ரெக்டாங்கிள், அதே மாதிரி 2 அப்படிங்கிறது ரெக்டாங்கிள், 3 அப்படிங்கிறது ஒரு ரெக்டாங்கிள், ஸ்கொயர் இஸ் ஆல்சோ ரெக்டாங்கிள் அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போது இங்கே டோட்டலாக 3 ரெக்டாங்கிள்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இங்கே 3 போட்டுறோம். நெக்ஸ்ட்டு இதே ரோவில் வேறு எந்த ரெக்டாங்கிள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1ஐயும் 2ஐயும் கம்பைன் பண்ணிங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் கிடைக்கும். அதே மாதிரி 2ஐயும் 3ஐயும் கம்பைன் பண்ணிங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் கிடைக்கும். ஸோ 2 ரெக்டாங்கிள் கிடைக்கும். அது இங்கே கொடுத்துரும் 2 அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே இண்டிவிஜுவல் சிங்கிளாக பார்க்கும்போது 3 ரெக்டாங்கிள்ஸ் கிடச்சிது. இந்த 2 கம்பைன் பண்ணும்போது இதில் ஒரு 2 ரெக்டாங்கிள் கிடச்சிது. அதே மாதிரி ஃபைனலாக இந்த 3ஐயும் கம்பேர் பண்ணும்போது ஒரு ரெக்டாங்கிள் கிடைக்கும். ஸோ 1. ஸோ அப்போது இந்த ரோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதில் டோட்டலாக உங்களுக்கு 1 + 2 + 3 ரெக்டாங்கிள்ஸ் இருக்குது. அதாவது டோட்டலாக 6 ரெக்டாங்கிள்ஸ் வருது. அதே மாதிரி இந்த காலம் வைஸாக பாருங்கள். இந்த காலம் வைஸாக பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அதே தான். ஸோ 1 + 2 + 3 6 ரெக்டாங்கிள் வரும். ஸோ அப்போ இங்கே ஒரு 6 ரெக்டாங்கிள், இங்கே ஒரு 6, இங்கே ஒரு 6, 18 ரெக்டாங்கிள். தென் இப்படி பார்க்கும்போது இங்கே ஒரு 6, இங்கே ஒரு 6, இங்கே ஒரு 6. ஸோ டோட்டலாக உங்களுக்கு 36 ரெக்டாங்கிள்ஸ் வந்துடும். இதுதான் எப்படி ஃபார்முலாவாக கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜஸ்ட்டு இந்த மொத்தம் நம்பர் ஆஃப் ரோஸ் எவ்வளோ அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், நம்பர் ஆஃப் காலம் எவ்வளோன்னு பார்க்குறோம். இப்போ நம்பர் ஆஃப் ரோ 3. ஸோ அப்போது 3 அப்படின்னா 1 + 2 + 3 எடுத்துக்கிறோம். அதேமாதிரி காலம் எவ்வளோன்னு பார்க்குறோம். இங்கே நம்பர் ஆஃப் காலம் 3. ஸோ அப்போது 1 + 2 + 3 அப்படின்னு எடுத்துடுறோம். ஸோ இங்கே 6 கிடைக்கும், இங்கே 6 கிடைக்கும். 2ஐயும் மல்டிப்ளை பண்ணிடுறோம். ஸோ தேட் இஸ் த நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள் இன் த ஃபிகர். பட் இப்போது இந்த ஃபிகரோட கண்டிஷன் என்ன அப்படின்னா, இந்த ஃபிகர் கண்டிப்பாக மேட்ரிக்ஸ் ஃபார்மில் தான் இருக்கும். ரோ காலம் கரெக்டாக இருக்கணும். அந்த மாதிரி ஃபிகராக மட்டும்தான் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும். சப்போஸ் ஃபிகர் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள், இதில் எத்தனை ரெக்டாங்கிள் இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. பிகாஸ் இதில் ரோ காலம் அப்படின்னா நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஒரு இர்ரெகுலர் ஃபார்மில் இருக்கும், மேட்ரிக்ஸ் ஃபார்மில் இல்லாமல் இர்ரெகுலர் ஃபார்மில் இருக்கும். நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மில் இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். ஓகே, இன்னொரு ப்ராப்ளம் பார்த்துடலாம் அதே ஃபார்முலா யூஸ் பண்ணி. இப்போ இதில் பாருங்கள், ரோ காலம் இந்த ஃபிகரில் 3 ரோ இருக்குது, 4 காலம் இருக்குது. ஸோ அப்போ ரோ வச்சு பார்க்கும்போது 3 ரோ, அப்போ 1 + 2 + 3. காலம் 4 காலம் இருக்குது. ஸோ அப்போ 1 + 2 + 3 + 4 அப்படின்னு வரும். ஸோ இங்கே டோட்டலாக பார்த்தீங்கன்னா 6, இங்கே 10. ஸோ இந்த 2ஐயும் மல்டிப்ளை பண்ணிடுறோம். 10 × 6 60. ஸோ ஆன்சர் இந்த ஃபிகரில் டோட்டல் நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ் பார்த்திங்கன்னா 60 ரெக்டாங்கிள்ஸ் இருக்கும். இதே மாதிரி தான் இப்போ சப்போஸ் நான் கேட்குறேன், அதாவது ஒரு செஸ் போர்டில் எத்தனை ரெக்டாங்கிள் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு செஸ் போர்டு பார்த்திங்க அப்படின்னா 8x8 போர்டு, 8 ஸ்கொயர் இருக்கும். அதில் ஒரு ரோவில் 8 ஸ்கொயர் இருக்கும். அப்புறம் அந்த மாதிரி 8 ரோ இருக்கும். ஸோ அப்போ ஒரு செஸ் போர்டில் எத்தனை ரெக்டாங்கிள் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனை ஸ்கொயர் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வேறு ப்ராப்ளம். அது நம்ம ப்ரீவியஸாக ஒரு வீடியோ பார்த்தோம்லாம், அதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணணும். எத்தனை ரெக்டாங்கிள் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது இந்த ஃபார்முலா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
8x8 செஸ் போர்டு. அப்போது ஒரு ரோவில் வந்து 8 செல் இருக்கும். அப்போது 1 + 2 + 3 + 4 + 5 + 6 + 7 + 8. அதே மாதிரி எத்தனை ரோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 ரோ இருக்கும். அப்போ அதுக்கும் 1 + 2 + 3 + 4 + 5 + 6 + 7 + 8. ஸோ இப்போ இதை எல்லாமே ஆட் பண்ணிங்கன்னா 1லேருந்து 8 வரைக்கும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 36 கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இங்கே 1லேருந்து 8 வரைக்கும் ஆட் பண்ணோன்னா 36. ஸோ 36ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1296 கிடைக்குது. ஸோ அப்போ ஒரு செஸ் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள் இருக்கும் அப்படின்னா 1296 ரெக்டாங்கிள் இருக்கும். இதே இதில் ஒரு செஸ் போர்டில் எத்தனை ஸ்கொயர் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தோம். அதாவது நம்பர் ஆஃப் ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 8 × 8 போட்டுருவோம். நெக்ஸ்ட்டு ரோ 1 காலம் 1 குறைச்சிருவோம். ஃபஸ்ட்டு 8 ரோ 8 காலம் இருக்குது, அதனால் 8 × 8. நெக்ஸ்ட்டு ஒரு ரோ ஒரு காலம் குறைச்சிருவோம். ஸோ 7 × 7. நெக்ஸ்ட்டு ஒரு ரோ ஒரு காலம் குறைப்போம். 6 × 6, தென் 5 × 5, தென் 4 × 4, தென் 3 × 3, தென் 2 × 2, தென் 1 × 1. ஸோ இது அவ்வளவையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து செஸ் போர்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்கொயர் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஆன்சர். ஐ திங்க் 204 இஸ் த ஆன்சர். ஸோ செஸ் போர்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்கொயர் அப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா 204 ஸ்கொயர்ஸ் இருக்குது. எவ்வளோ நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள் இருக்குது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 1296 ரெக்டாங்கிள்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபிகருக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். அதாவது ரோ காலம் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஃபிகர் மட்டும்தான் அப்ளிகபிள். இன்னும் வேறு மாதிரி என்னென்ன மாடல்லாம் இருக்குது, ஸோ அதுக்கு எப்படி நம்ம வந்து நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ், நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத பின்னாடி வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.